அன்பார்ந்த நேயர்களே, வணக்கம். இன்னைக்கு நாம அளபடையை பத்தி பார்க்க போறோம். அளபடைனா என்ன அப்படின்னா, இந்த மாத்திரையினுடைய அளவு அதிகரித்தல். இப்ப நாம ஏற்கனவே பார்க்கும்போது நம்ம மெய்யெழுத்து அரை மாத்திரை, குறில் ஒரு மாத்திரை, நெடில் 2 மாத்திரை என பார்த்திருக்கோம். அவ்வளவுதான் இல்லையா? ஆனா இப்போ அந்த 3 மாத்திரையாக மாறும் நிகழ்வு அளபடையாகும். உதாரணத்துக்கு இப்ப ஊர்ல காய் விற்கிறீங்க, காய் வாங்கலையோ காய் அப்படின்னு அந்த சொல்ற வாசகம் யோ நெடில், அது பக்கத்துல ஒரு உயிர் குறியில அளவெடுத்து யோ அப்படின்னு நீண்டு ஒழிக்கும். காய் வாங்கலையோ காய். அப்ப அங்க 3 மாத்திரையாக மாறி விடுகிறது. இந்த மாதிரி மாறும் நிகழ்வு அளபடை எனப்படும். இந்த அளபடை 2 வகைப்படும். ஒன்று உயிரளபடை, இன்னொன்று ஒற்றளபடை. இப்ப உயிரளபடையில 3 வகை இருக்கு. ஒன்னு செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை, இன்னொன்று இன்னிசை அளபடை, இன்னொன்று சொல்லிசை அளபடை. இந்த நாளைக்கு இந்த முதல்ல செய்யுளிசை அளபடை பத்தி பார்க்கலாம்.